ஏண்டா வயிறு இந்த வசனமா இருக்குது? ஏதாவது பழத்தை முழுசா அப்படியே முழுங்கிட்டியா? ஐயோ நான் அதை வேற முழுங்கணுமா சார்? வகுத்து போக்கு மருந்துன்னு ஒரு புறம்போக்கு பைய கருப்பா ஒரு உருண்டையை கொடுத்து முழுங்க சொன்னான். நானும் கண்ணை முடிக்கிட்டு லபக்குன்னு முழுங்கிட்டு அரை மணி நேரமா பாத்ரூம்லயே உட்கார்ந்துருக்கேன். எந்த விதமான அறிகுறியும் இல்ல. சாப்பிடுற சாப்பாடெல்லாம் உண்டியல்ல போடுற காசு மாதிரி நிறைஞ்சுக்கிட்டே வரத தவிர குறைய மாட்டேங்குது டாக்டர். போக மாட்டேங்குது. ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். இந்த ஆளுக்கு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் எல்லா டெஸ்ட் எடுங்க. அதுக்கு முன்னாடி பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிற டெஸ்ட் எடுங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சபாஸ்ரா டாக்டர். என்னடா சபாஸ்? எப்ப பார்த்தாலும் காலை புலந்த மணிக்கே கிடக்குற. நர்ஸுங்க நடமாடுற இடம் மடக்கு. நானாவா புழக்கிறேன்? தானா புழக்குது டாக்டர். சார் உட்கார சீட்டு கிடைக்குமா? இதுல வேணா ஏறி உட்காரு. இதுல மனுஷ உட்காரு. ஏன்டா கேக்குற? மூதைக்கு பிறந்த மூதை. என்னது மூதேவியா? வயிறு போனால வண்ணாந்தாளி மாதிரி. மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்துச்சா? எங்கடா வந்துச்சு? ஒரு வாரம் ஆயி போச்சு. விடிஞ்சா 2வது வாரம்னு போஸ்டர் தான் ஒட்டணும். இந்த கேப்ல அவவே குத்துறாங்களே, குத்தி குத்தி விளையாடுறாங்களே. ஐயா இந்த பாலா பண்ண டாக்டர் நம்பி வந்து 10 பைசாவுக்கு பேசலாம இருக்கு. என்னடா புள்ளத்தாச்சு மாதிரி அணைத்திக்கிட்டே இருக்கிற? என்ன சார் 2 லிட்டர் இனிமா கொடுத்துருக்கீங்க, உள்ள போய் கழுத்து அளவுக்கு நிறைஞ்சு நிக்குது. எந்த ரியாக்ஷனும் இல்லையே. ரியாக்ஷன் இருக்காது. ஏன்னா நீ சாப்பிட்டது மூலிகை உருண்டை இல்ல, தார் உருண்டை. தார் உருண்டையா? ரோட்டுக்கு போடுவாங்களே தாரு, அத மூலிகை உருண்டைன்னு உங்ககிட்ட கொடுத்துருக்கான். நீ ஆசைப்பட்டு 1க்கு 3 முழுங்கி இருக்கடா மூதே. ஐயோ அப்ப ஆபரேஷன் பண்ணியாச்சு எடுத்துருங்க சார். ஆபரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு புது ட்ரீட்மெண்ட் நான் பண்ண போறேன். தார உருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ட்ரம்ல போட்டு அடியில தீ வைப்பாங்க. அதேதான் அதேதான். அடியில தீயா? ஐயோ வேணா சார். சார் என்ன விட்டுங்க. நீங்க அடுப்புல வைங்க, தார் உருகட்டும். ஏய் ஆச்சு பஸ்ல சானியா. மேடம் 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 நீங்க ஒரு பெட்டில சைவோன்னு சொன்னீங்க. ஆனா நான் சொல்றேன் நீங்க நான்வெஜ். ஏன்னா உங்க கண்ணுல ஃபிஷ் தெரியுது. குல்பிக்கு கோத பாரு. டேய் என்னடா சொன்ன? என்ன சொன்ன? டேய் புறா கையா. நான் தேடிய என் கனவு காதலன் கஜினி கிட்டப்பில் வந்து விட்டான். முக்கிர வேண்டி. டேய் யாரா நீ? தஞ்சை தாராளசாமி. உனக்கு என்ன ப்ராப்ளம்? யாராச்சும் எனக்கு உதவி செஞ்சாலோ ஆத்திர அவசரத்துக்கு கடன் கொடுத்தாலோ 5 நிமிஷத்துல மறந்துடுறேன். ஷார்ட் டைம் மெமரி லாஸ். இதுக்கு பேர் ஷார்ட் டைம் மெமரி இல்ல, அயோக்கியத்தனம், முளை மாதிரி தனம். பாடியில எழுதாம பனியன்ல எழுதி வச்சிருக்க. காடு மாதிரி வண்டி கிடக்குது, ஷேவ் பண்ணிட்டு எழுதுறதுக்கு சிரமமா இருக்குன்னு தான் சிம்பிளா அப்படி எழுதிட்டேன். ஆஹா பேர் எழுதாம கணக்கு எழுதி வச்சிருக்க. இது மளிகை கடை பாக்கி, பால் கணக்கு, கரண்ட் பில் கணக்கு. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி கெட்ட போட்டுங்கண்ணா என்ன அடிச்சே கொண்டுறாதீங்க. நான் வேணா உங்களுக்கு காசு தரேன், என்கிட்ட அடி வாங்குற மாதிரி நடிங்களேன். காசு கொடுத்து அடி வாங்க சொல்றது ரொம்ப ரொம்ப பழைய சீனியா. 2006ல போய் அதை பண்ண சொல்றியே. பாருங்கண்ணா, காலங்காத்தால பல் வளர்க்கறது கூட தான் பழைய சீனு. இருந்தாலும் நம்ம பல் வளர்க்கறது இல்லையா? கொடுங்க நான் அடிக்குவா. வேணாம் நாங்களே விழுந்துடுறோம். சானியா, உனக்கு ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கலாம், ஆனா உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஏசி தான். நீ நடந்து வர பாதையில என்னால ரோஜாக்களை தூவி இருக்க முடியும், ஆனா அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணு உன் கார்ல குத்திருச்சுனா. ஷட் அப் சானியா, அவரை திட்டாத. நீ சும்மா இருக்கா? உங்களை யாரு சார் எங்களுக்காக ஃபைட் பண்ண சொன்னது? இன்னைக்கு ஃபைட் பண்ணுவீங்க, நாளைக்கு ஃபோன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பூ கொடுப்பீங்க. நாங்க என்ன காதுல பூவா வச்சிருக்கோம்? யூ ஃபூல். வாங்க போலாம். சஞ்சய் ராமசாமி, தஞ்சை தாராளசாமி.
அசின் பிசின் நாம எப்ப ஒட்ட போறோம்? எனக்கு ஜாதகம் பார்த்த என் ஜோசியரு உனக்கு மாப்பிள்ளைய வரப்போறவரு கொங்கு நாட்டு சிங்கம் நெஞ்சு பூரா முடி இருக்குன்னு சொன்னாரு. அதையும் நான் பார்த்துட்டேன். டேய் கஜினி, எப்படா வந்து என்ன பாட்டு கட்டுக்க போற? ஒரு மாலை இளவெயில் நேரம்